மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பல முயற்சிகள் நடக்கின்றன. ஜனவரியில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சி ஒருவேளை அந்த சமாதான முயற்சி வென்றிருக்கும். அதையும் குழப்பியது தமிழகத்தில் ஈழத்தினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறவர்கள் தான். ஆனால் அப்போதெல்லாம் சீமான் எங்கு இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. தந்தை பெரியாரினுடைய மேடைகள் தான் அவருக்கு களம் அமைத்து தந்தன. பெரும் கொடுமைகள் காலத்திலோ அல்லது மீண்டும் ஆனையிரவுக்கு பிறகு அமைதி முயற்சிகள் தொடர்ந்து போர் வெடித்து அனார்த்தங்களை சந்தித்த பொழுதோ நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு துரும்பையாவது எடுத்து போட்டீர்களா? தமிழகத்தில் போய் எனக்கு என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிறாரு சீமான். கடைசி நேரத்தில் ஒரு சிலர் பேசியிருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து செய்யணும்னு என்னிடமும் சொல்லியிருக்கலாம், பலரிடம் சொல்லியிருக்கலாம், அவரிடமும் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் தலைவர் சொன்னார் என்பதை போல அப்பட்டமான மோசடியான அட்ராஷியஸ்லி ஃப்ராடலன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது. மாநாட்டிற்கு அங்கு போன போதுதான் தெரிந்தது. டிப்பிக்கலி ஒரு சினிமா செட்டு போட்டு ஒருத்தரை நீங்க அரசியலுக்கு கொண்டு வந்தா அதுக்கு என்ன செய்வீங்களோ அதுதான் செய்யப்பட்டதே தவிர முள்ளிவாய்க்கால் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற எந்த ஒரு பிரஜையோ உறுதிப்பாடோ எதுவும் அங்கு இருக்கவில்லை. அரசியல் கட்சிங்கிறது 10-20 ஆண்டுகள் தந்தை பெரியாரை போல 50 ஆண்டுகள் இயக்கம் நடத்தி விட்டு வந்தால்தான் அது அரசியல் கட்சி. இல்லைன்னா விஜய் அவர்கள் தொடங்குவதற்கும் உங்களுக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லை. நீங்க சமூக மாற்றத்தெல்லாம் தர முடியாது. நான் அந்த நாம் தமிழர் பிள்ளைகளையோ தம்பிகளையோ குறை சொல்லவே இல்லை. அவங்க தெரியாம அந்த தமிழ் உணர்வு பற்றி இருப்பதால் அதுக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் ஆகிற போது தமிழ் தேசியம் என்றாலே யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. இப்படிதான் ஏமாத்துவாங்க போல இருக்கு. யார் பக்கத்தில் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போறாரு. அந்த அளவுக்கு கொண்டு போறாரு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். ஈழத்தில் போர் நடந்த பொழுது அங்கே இருந்த ஈழ மக்களின் நிலை, போராட்ட காலத்தில் இருந்தவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய வீரம், துணிவு, உறுதி, அங்கே இருக்கும் பொழுது போராட்ட காலத்தில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் அவங்கள்ட்ட எப்படி இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளதை உள்ளபடி உண்மையை உண்மையாக பதிவு செய்திருந்தார் நக்கீரனில் அருத்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள். அவரை தான் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் வானொலியில் பேசி கொண்டிருந்த காலத்தில் ஈழ மக்களுடைய நிலை, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலை என்ன, அவங்க நினச்சிருந்தா சிலர் அந்த மண்ணை விட்டு வெளியில் போக முடியல, மண் மீது உள்ள ஆசை, வெளியில் போனால் செல்வாக்காக இருக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், நிம்மதியாக வாழலாம், உறவுகளோடு நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் அந்த மண்ணின் மீது உள்ள காதலால் அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். எதுவும் ஏனோதானாக இல்லை, ஆதாரமாக ஆவணங்களோடு. இவர் பேசியதை பார்த்துட்டு போராட்ட களத்திலிருந்து இவருக்கு கடிதம் வந்தது. போராட்டத்தில் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், எங்களுடைய வழியை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் பகிர்ந்துருக்கிறாங்க. அந்த கடிதத்தை அவர் அப்படியே வாசித்து காட்டுறார். அந்த வாசிப்பை நம்ம கேட்கும் பொழுது நாம் அதுலேருந்து மீண்டு வர முடியாது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, அவர் வாசித்த வார்த்தைகளை காதில் கேட்டுட்டு நம்மளால் சோத்தில் கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அங்கே நடந்தவைகளை உள்ளதை உள்ளபடி சொன்னவர் அருத்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர். அவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறதுல. ஈழத்தில் நடந்த உச்சகட்ட போர், அதை எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வரணும் அமைதியில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும், அதுக்கான குரல் கொடுக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகித்தவர் நீங்கள். உங்களை எல்லாம் அது பேச முடியாது. அதே போல் அந்த காலகட்டத்தில் சீமான் இந்த மாதிரி வருகை, இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஈழப் போராட்டத்தில் நடந்த வரலாறு நக்கீரன் அந்த நேரத்தில் பதிவு பண்ணுது. வீரம் விளைந்த ஈழம் அப்படிங்கிற தொடர் அந்த நேரத்தில் நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ சில விஷயங்கள் பேசப்படுது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இடைத்தேர்தல் ரிசல்ட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இடைத்தேர்தலுக்காக அவர் பிரச்சாரம் பண்ணும்பொழுது பிரபாகரனா பெரியாரா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் அது பல்வேறு விஷயங்களில் போகுது. அவர் பிரபாகரனை சந்தித்தார், அந்த ஃபோட்டோ எடிட்டு அப்படிலாம் போகுது. இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய கருத்து மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது, கவனிக்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கேள்விக்கான பதிலை
சற்று நான் இன்னும் பின்னோக்கி நகர்த்த விரும்புகிறேன். ஈழத்தமிழ் விடுதலை போராட்டம் பல இடர்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கிறது. அது இந்திய இராணுவத்தினுடைய இடைப்பாடாக இருக்கலாம், ராஜீவ்காந்தி அவர்களினுடைய அந்த துயர நிகழ்வுக்கு பிறந்த உலகளவிலான நெருக்கடிகளாக இருக்கலாம். அதைவிட முக்கியமாக அந்த மக்களினுடைய பயணத்தில் இதுதான் அவர்களினுடைய வரலாற்று நினைவு, திஸ் இஸ் their ஹிஸ்டாரிக்கல் மெமரி என்கின்ற ஒரு நிகழ்வாக நேர்ந்த 1995 யாழ்ப்பாண இடப்பெயர்வு. இலங்கை இராணுவம் யாழ்ப்பாணத்தை முற்றுகையிடுகிறது. ஒட்டுமொத்த யாழ்ப்பாணமும் வடமராட்சி, தென்மராட்சி, அதன் பிறகு வன்னி பகுதி என்று ஒரு குறைந்தபட்சம் 7 லட்சம் மக்கள், தமிழ் மக்கள் அகதிகளாக நடந்த அந்த பயணம் மழையினோடையும் இருட்டினோடையும் மரணங்களினோடையும் எந்த அளவுக்கு என்றால், நான் ஒரு தாயை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு செயலை செய்கின்றேன். அப்போ அந்த தாய்க்கு ஆற்றாமை என்பது அந்த கனத்த இருளில் மழை பொழிய எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் தன் கைக்குழந்தையை அந்த தாய் ஏந்தி கொண்டு லட்சக்கணக்கான மக்களோடு நடக்கிறார்கள். மனம் கனத்து போய் கை மரத்து போன அந்த தருணம் அவங்களுக்கு தெரியல. அவர்களையும் அறியாமல் அந்த குழந்தை நழுவி கீழே விழுந்திருக்கிறது. திடீரென்று பார்த்தால் அந்த குழந்தையை காணலை. இப்போ நான் அந்த தாயை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த தருணத்தில் கூட அவர்களுக்கு நினைவு எப்படி என்றால், என் பிள்ளை இறந்ததில் எனக்கு அப்படி இல்லை, அது கூட நான் ஒரு வாரம் அழுது, 2 வாரம் அழுது, ஒரு மாதம் நினைத்து, ஓராண்டு நினைத்து நான் ஆறுதல் அடைஞ்சிருப்பேன். ஆனால் அந்த லட்சக்கணக்கான கால்கள் என் பிள்ளை மீது ஏறி மிதித்து நடந்திருக்குமேங்கிற அந்த ஒரு நினைவை மட்டும் என்னால் தாங்க முடியல. இப்படி நினைத்து பார்க்க முடியாத கொடுமைகளை சந்தித்த ஒரு பயணம்தான் அந்த பயணம். அப்படி வந்தவர்கள் தான் வன்னியில் அகதி மக்களாக, உள்நாட்டு அகதிகளாக நிலை பெறுகிறார்கள் 1995. அந்த நிலை பெறுதலில் மீண்டும் போர் என்று தாக்குப்பிடித்து கடைசி வரை தாக்குப்பிடித்த மக்கள் தான் முள்ளிவாய்க்காலில் நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். இதுதான் அந்த நீட்சி. அந்த இடப்பெயர்வுக்கும் பிறகு தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கம் அஞ்சாமல், நிலைகுலைந்து போகாமல், சீர்குலைந்து போகாமல் மீண்டும் தங்களை வன்னிப்பரப்பிலே தகவமைத்து கொண்டு முல்லைத்தீவை அவர்கள் நிர்மூலமாக்குகிறார்கள். கிளிநொச்சியை நிர்மூலமாக்குகிறார்கள். ஓயாதலைகள் 1, 2 என தொடர்ந்து ஆனையிறவு வரைக்கும் வந்து நிற்கிறார்கள். ஆனையிறவுக்கு வந்து நின்ற அந்த தருணம் தான் ஒரு சமாதான முயற்சி என்று ஒரு பொறி, அது ஒரு சதிவலை பொறி. உலக நாடுகளும் இந்தியாவும் எல்லாம் இணைந்து ஒரு சமாதானம் என்கின்ற ஒரு பொறிக்குள் அவர்களை கொண்டு போய் அந்த சமாதானத்தின் ஊடாக ஊடுருவ முடியாமல் இருந்த தமிழீழ நிலப்பரப்பையும் தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கத்தையும் ஊடுருவி கருணாவை பிரித்து உள்ளுக்குள் பல சிதைவுகளை, சீர்குலைகளை ஏற்படுத்தி அந்த போராட்டம் ஒரு இடர்பாட்டை 2004-05 காலப்பகுதியிலிருந்து கடுமையாக சந்திக்க தொடங்குகிறது. அந்த காலகட்டத்தில் தான் நான் மீண்டும் என்னை ஈடுபடுத்தி கொள்ள, ஆனையிறவு வெற்றி வரைக்கும் அவர்களோடு நான் பயணம், மிக நெருக்கமான பயணம். அவர்களுக்கு பல வகைகளிலும் அந்த மக்களோடு துணை நின்ற ஒரு பயணம். அவர்கள் ஆனையிறவு வெற்றி முடித்த பிறகு அந்த அமைதி முயற்சிகளில் என்பது எனக்கு முழுமையான உடன்பாடு இருக்கவில்லை. ஒரு அரசியல் இராணுவ மாணவனாக சண்டையிட்டு கொண்டே சமாதானமும் பேசலாமே, உள்ளக ஊடுருவல்களை, நிலப்பரப்பு ஊடுருவலை அதனூடாக தவிர்க்க முடியும். மீண்டும் ஒரு போருக்கு மக்களையும் போராளிகளையும் ஆயத்தப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான வேலை அல்ல. இப்படிப்பட்ட பல காரணங்களால் தான் சற்று விலகி நான் தமிழகத்திற்கு வந்து தமிழ் மையம் அல்லது இந்த திருவாசகம் அப்படி ஒரு பண்பாட்டு பயணத்தை எடுத்தது. 2000 அந்த அமைதி முயற்சிகள் முடிந்து மீண்டும் போர் தொடங்கி பூநகரி என்கின்ற அந்த வழிப்பாதையை எளிதாக இராணுவம் திறந்து விடுகிறது. அப்போதான் நாம் மீண்டும் ஏதோ ஒன்று மிக தவறாக செல்கிறது, சம்திங் இஸ் வெரி ராங், அமைப்பு மிகவும் பலவீனப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணரத் தொடங்கியதும் தமிழகம்தான் அந்த போராட்டத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு தான் அப்போது நான் வைகோ அவர்களோடு தான் பயணப்பட்டு கொண்டு இருந்தேன். 2006 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலில் வைகோ அவர்கள் திமுக அணியில் தான் இருக்க வேண்டும் என்பது
எங்களை போன்ற ஆர்வலர்கள், அது கண்ணுக்கு தெரியாத ஆர்வலர்கள், அவர்களுக்கோ எனக்கோ பதவி ஆசையோ அல்லது வேறு எந்த ஆசைகளும் இல்லை. இந்த இனம் வெற்றி பெற வேண்டும் என்பதை தவிர எந்த ஆசையும் அன்றும் இருந்ததில்லை, இன்றும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் வேறு வேறு உயரங்களுக்கெல்லாம், உயரம் என்றால் உலகம் பார்க்கிற உயரங்களுக்கு சென்றிருக்க முடியும். உள்ள நிறைவு தருகிற அந்த மொழி இனத்திற்கான ஒரு செயல்பாடுகள் என்பது ஒருவேளை கிடைத்திருக்காமல் கூட போயிருக்கலாம். அப்போ அந்த ஒரு முயற்சியில் தான் நம்ம திமுகவோட தொடர்பு கூட எனக்கு ஏற்படுகிறது. என்னென்றால் வைகோ அவர்களுக்கு எப்படியாவது ஒரு 3-4 தொகுதிகள் அதிகமாக கொடுத்து அந்த 2006 தேர்தலில் வைகோ அவர்கள் இந்த அணியில் இருக்க வைக்க வேண்டும். இல்லாமல் போனால் காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகளை பெறும், காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதும் எங்களுக்கு தெரியும். அப்படி வெற்றி பெற்றால் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்க வேண்டிய நிலை வரும். ஒரு புறம் போராட்டம் மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறது, அல்லது போர் வலு என்பது புலிகளை பொறுத்தவரையில் பலவீனம் அடைந்திருக்கிறது. தமிழகத்திலாவது வைகோ அவர்கள், சிறுத்தைகள், இடதுசாரிகள் இவர்களெல்லாம் பங்கேற்கிற ஒரு திமுக கூட்டணி பெரும்பான்மையாக இருந்தால் நெருக்கடி வருகின்ற பொழுது அந்த போராட்டத்தை காப்பதற்கான ஒரு முயற்சிக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்கின்ற வகையில்தான் அப்போது கனிமொழி அவர்கள் வழியாக எப்படியாவது வைகோ அவர்களுக்கு சில தொகுதிகளை நான் வாங்கி கொடுக்க முடியுமா என்று ஒரு புறப்பட்டது. அந்த முயற்சியில் கலைஞர் அவர்கள் அந்த தொகுதிகளை கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர் ஒரு கேள்வி நக்கலாக அப்போது, சரி நான் தொகுதியை கொடுத்துட்றேன், நீங்கள் அவரை கூட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு அவர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய ஒரு 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 நெருக்கடிக்கு வைகோ அவர்கள் இந்த அணியில் 2006 இல்லாமல் போனது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுக்கு பிறகு போராட்டம் ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்து முள்ளிவாய்க்கால் என்று நெருங்கி வருகின்ற பொழுது பல முயற்சிகள் நடக்கின்றன. ஜனவரியில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சி ஒருவேளை அந்த சமாதான முயற்சி வென்றிருக்கும். அதையும் குழப்பியது தமிழகத்தில் ஈழத்தினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறவர்கள் தான். ஆனால் அப்போதெல்லாம் சீமான் எங்கு இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. தந்தை பெரியாரினுடைய மேடைகள் தான் அவருக்கு களம் அமைத்து தந்தன, ஈழத்துக்காகவோ தமிழுக்காகவோ குரல் கொடுப்பதற்கு. தனக்கென்று தானாக ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஏதோ ஒரு சிறிய அமைப்பு கூட நிறுவி 100 பேரை திரட்டுகின்ற ஒரு ஆற்றலில் எல்லாம் அவர் இருக்கவில்லை. இப்போ இது நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கல்ல. காரணம், ஏன் இதையெல்லாம் இன்று அறத்துணிவோடு சொல்கிறோம் என்றால், அந்த யாழ்ப்பாண இடப்பெயர்வின் போது அந்த மக்களோடு நடந்தோம். அந்த மக்கள் சிதறுண்டு போகாமல் அவர்களை வழிநடத்தினோம். இப்படியெல்லாம் செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், சுகாதார ஏற்பாடுகள் என்ன நடக்க வேண்டும், உணவுக்கான ஏற்பாடுகள் என்ன நடக்க வேண்டும், இந்த ஒழுங்குகளை எல்லாம் எங்களை போன்றவர்கள் உலகம் முழுவதும் சென்று செய்தோம். ஒரு ஈராண்டு காலம் 25,000 பிள்ளைகளுக்கு உலகம் முழுவதும் மடிப்பிச்சை எடுத்து உணவளித்தோம். அவர்கள் பசி பிணியால் இறந்து போகாதபடி அந்த மக்களை நாங்கள் பாதுகாத்தோம். ஒரு சிதறுண்டு போன உறவுகள் 4600க்கு மேலான குடும்பங்களை இணைத்து வைத்தோம். ஒரு வானொலி வழியை பயன்படுத்தி வெளிநாட்டுகளில் தொடர்பற்றிருந்தவர்களையும் அந்த மக்களையும் இணைத்தோம். உலகத்தினுடைய எத்தனையோ அரசுகளுக்கும் அமைப்புகளுக்கும் அந்த மக்களினுடைய துன்பங்கள் துயரங்கள் என்ன என்பதை எந்த ஒரு சுவரட்டிகளோ அல்லது அறிவிப்புகளோ இல்லாமல் இதையெல்லாம் நம்ம செய்துத்தான் அந்த பயணம் வந்ததால்தான் நான் இன்னைக்கு கேள்வி கேட்க முடியுது, எங்கே தான் இருந்தீங்க நீங்கள்? யாழ்ப்பாண இடப்பெயர்வின் போதோ, வன்னி பெருநிலப்பரப்பின் பெரும் கொடுமைகள் காலத்திலோ, அல்லது மீண்டும் ஆனையிரவுக்கு பிறகு அமைதி முயற்சிகள் தொடர்ந்து போர் வெடித்து அனார்த்தங்களை சந்தித்த பொழுதோ நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு துரும்பையாவது எடுத்து போட்டீர்களா? தந்தை பெரியாரினுடைய பிள்ளைகள் அமைத்து கொடுத்த மேடையில் நின்றுதானே ஈழத்திற்காக நீங்கள் ஒரு குரலை கொடுத்தீர்கள். அந்த குரலினுடைய அடிப்படையில் தான் உளவு அமைப்புகள் உங்களை புரிந்து கொண்டிருக்க வேண்டும், உங்களுடைய பின்புலத்தையும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த முள்ளிவாய்க்கால் நடக்கிற போது அந்த பேரழிவனுடைய எழுச்சி ஒன்று வரும் அல்லவா, இங்கே முத்துக்குமார் தொடங்கி அந்த எழுச்சியை கையாள்வதற்கு ஒரு உண்மையான ஒரு தமிழ் தேசிய தலைமைத்துவம் இல்லாமல் ஒரு தமிழ் தேசிய முழக்கம் மட்டுமே, வெற்று முழக்கம் மட்டுமே இருக்கிற, செயலில் ஒன்றும் இருக்காது. செயலில் தான் இருந்திருந்தால் இன்றைக்கு களமே மாறி இருக்கும். இன்றைக்கு களத்தை நீங்கள் அசைத்து பார்க்கிற அளவுக்கு ஒரு RSS போலவோ அல்லது ஏன் ஒரு இந்து முன்னணி போலவாவது நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள் என்றால்,
திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி வந்து நின்றதென்றால் இந்த நிர்வாக நடுங்குகிறது தானே இல்லையா? அந்த அளவுக்காவது நீங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகளை கட்டி எழுப்பியிருப்பீர்கள் என்றால் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு 15 ஆண்டுகளில் தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி உங்களால் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியவில்லை. துவாரகா இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி உங்களால் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியவில்லை. அந்த மாபெரும் வீரனுக்கு ஒரு வணக்கம் செய்கின்ற குறைந்தபட்ச தகுதியை கூட உங்களுக்கு, அந்த துணிவு கூட உங்களுக்கு இல்லை. அந்த போராளிகளினுடைய மறுவாழ்வில் நீங்கள் கடுகளவு நீங்கள் ஏதேனும் செய்திருக்கிறீர்களா என்ற இல்லை. பொதுமக்களினுடைய மீள் கட்டுமான முயற்சிகளில் ஏதேனும் செய்திருக்கிறீர்களா என்ற இல்லை. நீங்கள் செய்தது அவ்வளவும் நான் மட்டும்தான் ஏக பிரதிநிதி புலிகளுக்கும் புலிகளினுடைய தியாகங்களுக்கும் என்று அத்தனை பேரையும் அந்நியப்படுத்தி வைத்துவிட்டு இன்று ஆக குறைந்தபட்சம் காங்கிரஸ் கட்சி உட்பட சிபிஎம் உட்பட எல்லோருமே 13வது சட்ட திருத்தையாவது சொல்லி வந்தார்கள். அந்த மக்களுக்கு இந்தியாவும் இலங்கையும் கைச்சாத்திட்ட 13வது சட்ட திருத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாவது சொல்லி வந்தார்கள். இப்பொழுது இலங்கையினுடைய அதிபர் சமீபமாக புதுடெல்லிக்கு வந்த பொழுது அதை கூட இந்தியா சொல்ல தயங்கி இருக்கிறது என்றல்ல, சொல்லவில்லை. பிரதமர் 13வது இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட, இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 அரசுகளும் ராஜாங்கமாக ஒத்துக்கொண்ட ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற ஒரு கூட்டாட்சி அமைப்பு ஈழ மக்களுக்கும் அரசியல் தீர்வாக தரப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்கை கூட இன்று செய்ய முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஈழ அரசியல் என்னவாகி இருக்கிறது? கடைசி கட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூட இந்தியா எங்களுக்கு எதிரி அல்ல, தமிழகம் எங்களுக்கு எதிரி அல்ல, இணக்கப்பாட்டுடன் தான் நாங்கள் செல்ல விரும்புகிறோம் என்கின்ற அவருடைய அந்த அழைப்பெல்லாம் ஒலிப்பதிவெல்லாம் இன்றும் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் வெகு மக்கள் நீரோட்டமும் வலுவான அரசியல் கட்சிகளும் இந்த ஈழ விடுதலை தொடர்பான அல்லது ஈழ அரசியல் தீர்வு தொடர்பான இவற்றிலிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களால் ஏதேனும் ஒன்று செய்ய முடிந்திருக்க வேண்டும் அல்லவா? அதையும் செய்யலைன்னா ஈழ மக்களை நீங்கள் இன்னும் அனாதைகளாக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு தான் அடிப்படையில் என்னுடைய குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போய் எனக்கு என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிறாரு சீமான். அதே போல் ஒரு மோசடியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது. யாரிடமும் தேசிய தலைவர் போராட்டத்தை ஒப்படைக்கவில்லை. உண்மையில் வழி நடத்து என்கிட்ட சொன்னாருங்கிறது. அதே போல ஒரு மோசடியான பொய்யான போலித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கவே முடியாது. இதெல்லாம் தான் இந்த அட்ராஷியஸ்லி ஃப்ராடல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவர் ஈழத்தமிழ் மக்களிடமும் உலகத்தமிழ் மக்களிடமும் அதை ஒப்படைத்தார். நான் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து தமிழ் தேசியமாக உங்களுக்கு தந்துவிட்டு செல்கிறேன். இனிமேல் புலம்பெயர் தமிழர்களும் உலகத் தமிழர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு வெவ்வேறு வடிவங்களில் எடுத்து செல்லுங்கள் என்பதுதான் அவருடைய செய்தியாக இருந்ததை தவிர குறிப்பிட்ட நபரை மையப்படுத்தி யாருக்குமே அந்த அமைப்பில் வேற யாரும் இருக்கு இல்லையா? எத்தனை தளபதிகள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர் கொடுத்தாங்களே. என்னங்க ஒரு சும்மா ஒரு ஷூட்டிங் விஷயமா போனவரங்க என்ன இதுக்குள்ள நுழைச்சதே மணிவண்ணன் ஐயா தான். அவருக்கு எல்லாம் தெரியும். மணிவண்ணன் ஐயா உணர்வாளர். அவர்கள் புலிகள் அமைப்பினுடைய எந்த கட்டமைப்பிலும் வந்தவர் அல்ல. இப்ப நானே புலிகள் அமைப்பினுடைய கட்டமைப்பில் வருகிறவன் அல்ல. அந்த மக்களுக்காக கடமையாற்றியவன், பணி செய்தவன், அவ்வளவுதான். கட்டமைப்பிற்குள் வர முடியுமா என்று ஒரு முறை என்னை கேட்டார்கள். நான் அந்த கட்டுப்பாட்டுகளுக்குள் என்னால் இருக்க முடியாது, உங்கள் கட்டமைப்பு இறுக்கமானது, நான் ஒரு சுதந்திரமாக பேசுகிறவன், என்னுடைய குரல் ஈழ மக்களுக்காக எப்போதும் எங்கும் ஒலித்து கொண்டிருக்கும், நீங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும் சென்று உங்கள் போராட்டத்தின் மக்களின் நியாயங்களை எடுத்து வைக்க என்னால் முடியும், அந்த பணியை நான் செய்கிறேன், அந்த கட்டமைப்பிற்கு நான் வர விரும்பவில்லை என்று வெளிப்படையாகவே நான் சொன்னவன். அந்த கட்டமைப்பு என்று ஒன்று இருந்தது, கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அவர்களுக்கு இருந்தது. முள்ளிவாய்க்காலோடு அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இன்றைக்குத்தான் இல்லாமல் போய்விட்டதை தவிர அந்த தலைவருடைய இல்லாமை வருகின்ற வரை ஒரு கட்டமைப்பு இருந்தது. அப்படி அவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உலகம் முழுவதிலும் சரி, களத்திலும் சரி, அதற்கான ஆளுமைகள் இருக்கத்தான் செய்தார்கள். சீமான் அது அந்த சீனுக்கே வர முடியாதுங்க. எப்படி வர முடியும்? கடைசி நேரத்தில் ஒரு சிலர் பேசியிருக்கலாம். நீங்கள் சில தளபதிகள் அங்கேருந்து இந்த எல்லாம் முடிகிற போது ஒரு ஆதங்கத்தில் பேசுவார்கள் அல்லவா, இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்து செய்யணும்னு என்னிடமும் சொல்லியிருக்கலாம், பலரிடம் சொல்லியிருக்கலாம், அவரிடமும் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் தலைவர் சொன்னார் என்பதை போல அப்பட்டமான மோசடியான அட்ராஷியஸ்லி ஃப்ராடலன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியாது. அப்புறம் எப்படி அவர் உள்ள மணிவண்ணன் தான் அழைச்சிட்டு வந்தார், இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறீங்க நீங்கள், அந்த நிகழ்வு எப்படி இருந்தது? அதாவதுங்க எனக்கு நான் பின்னோக்கி பார்க்கிற போது அது எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, இந்த போர் இப்படித்தான் முடிய போகிறது என்பது உளவு அமைப்புகளுக்கு தெரிந்திருக்கிறது.
அல்லது இந்திய அரசு அமைப்பு இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது. போருக்கு பிந்திய எழுச்சியை சிதைப்பதற்கு ஒரு ஆளுமை வேண்டும், அல்லது மட்டுப்படுத்துவதற்கு பாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக இவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு என்னுடைய முடிவான ஒரு முடிவு, தீர்மானம். அந்த அளவுக்கு இவர் ஆளுமையா இருந்தாரா? ஆளுமையா இல்லை, யாராவது ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? ஆவேசமா பேசணும் ஆனால் செயலில் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு ஆள் தான் வேணும். ஆவேசமா பேசணும் ஆனால் செயலில் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆள். அதாவது ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜிக் சயின்ஸ் படித்தவன், நான் மூலோபாய விஞ்ஞானம் படித்தவன். மூலோபாய விஞ்ஞானத்தில் என்ன வரும் அப்படின்னா, இப்போ தியரியாவே வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது எந்த ஒரு மொழியாகவோ இனமாகவோ மதமாகவோ நிலப்பரப்பாகவோ இருந்தாலும் ஒரு கோட்பாட்டுக்காக உயிரை கொடுக்கிறவர்கள் 1% பேர் இருப்பார்கள். உயிரை அவங்க தான் அரசியலினுடைய ஆதார எரிபொருள். இந்த 1% நீங்கள் உங்களுக்கு சுற்றி கொண்டு வந்தீங்கன்னா அவன் போஸ்ட் ஓட்டுவான், சண்டைக்கு போவான், எதிர்த்து போராடுவான், உயிரை கொடுக்குறவன் தயாராக இருப்பான். அந்த 1% தான் சிங்கம் புலின்னு வச்சுங்களேன். இந்த சிங்கம் புலிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இவங்களுக்கு தலைவராக ஒரு கழுதியை வச்சுட்டீங்கன்னா கால ஓட்டத்தில் இவர்களும். ஆமா, இது ஸ்ட்ராட்டஜிக் சயின்ஸ்ல வரும். நான் அவர் கழுதைன்னு சொல்லலை, ஸ்ட்ராட்டஜிக் சயின்ஸ்ல இப்படி வரும். இந்த சிங்கம் புலி போன்ற இளையர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த சிங்கம் புலிகளுக்கு ஒரு கழுதியை தலைவராக வைத்தீர்கள் என்றால் கால ஓட்டத்தில் சிங்கம் புலிகளும் கழுதைகளாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இவரும் அந்த அமைப்பும் உருவாக்கப்பட்டது என்பதற்கு எங்கே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசு, கலைஞர் அவர்கள் தலைமையிலான அரசு காப்பாற்றாது என்கின்ற ஒரு புரிதல் எங்களுக்கு வந்தது. வந்த பொழுது நாங்கள் எப்படி இதை ஒரு மக்கள் எழுச்சியாக கொண்டு வருவது, அதற்கு ஒரு இயக்கம் வேண்டும், ஒரு பொதுமக்கள் இயக்கம் வேண்டும். அது அரசியல் கட்சி அல்ல, அது தமிழர் பொதுமக்கள் இயக்கம் வேண்டும் என்கின்ற தேடலில் முதல் கூட்டம் இதே நீங்கள் இப்பொழுது இந்த பதிவு செய்கின்ற இந்த அலுவலகத்தில் தான் நடந்தது. இரண்டாவது கூட்டம் குவாலிட்டியின் சபரி அந்த விடுதியில் நடந்தது. மூன்றாவது கூட்டமும் அங்கு நடந்தது. அந்த மூன்றாவது கூட்டத்திற்கு தான் மணிவண்ணன் அண்ணன் அவர்களும் வந்திருந்தார்கள். 4, 5, 6வது கூட்டங்கள் மணிவண்ணன் அண்ணன் வீட்டில் நடந்து நம்ம ஒரு இயக்கமாகவே போவோம், மக்களை திரட்டுவோம். சென்னையில் ஒரு 2 லட்சம் பேர், குறைஞ்சது 1 லட்சம் பேரை திரட்டி ஒரு பெரும் எழுச்சியை புதுடில்லிக்கும் மாநில அரசுக்கும் காட்டுவோம் அப்படின்னு ஒரு பெரிய அணியை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம். அதில் அவர் சுபவி அவர்களோடு இருக்கிற நண்பர்கள், செந்தில் போன்றவர்கள் உண்டு. இன்று திமுகவில் எம்எல்ஏயா இருக்கிற எழிலன், மருத்துவர் எழிலன் போன்றவர்கள் உண்டு. இப்படி பலர் இணைந்து தான் அந்த முயற்சியில் இருக்கின்ற பொழுது அது வரைக்கும் சீமானுடைய கூட்டாளிகளோ ஆட்களோ யாரும் வரல. இந்த வேலையில் நாங்கள் களப்பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அடுத்த ஒரு கூட்டம் மணிவண்ணன் அண்ணன் வீட்டில் அங்கே நடக்குது. இப்போ நாங்களே ஃபோன் பண்ணி மணிவண்ணனுக்கு சொல்கிறோம், நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வர முடியல, ஏன்னா நாங்கள் களப்பணியில் இருக்கிறோம், நீங்கள் கூட்டத்தை நடத்துங்க, நம்ம இதை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு அந்த இதில் நீங்கள் யோசிங்க அப்படின்னு நாங்கள் விட்டுட்டு நாங்கள் களத்தில் இருக்கிற போது அந்த கூட்டத்தில் தான் இந்த சீமானனுடைய ஆட்கள் வந்திருக்கிறார்கள். வந்து இந்த கூட்டத்தை நாங்கள் மதுரையில் நடத்துவோம்னு கொண்டு போகிறாங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு செல்கிறோம். அப்போ நாங்கள் மணிவண்ணன்ட்ட போய், இதாங்க சென்னையில் என்ன தான் உங்களுக்கு நேஷனல் மீடியா கவனம் கிடைக்கும், அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்களினுடைய கிடைக்கும், மதுரைக்கு கொண்டு போகிறீங்களா? இல்லை, அது இவங்களுடைய ப்ரெஷர் அவருக்கு வந்தது தெரிஞ்சு நானும் சொல்லி தான் பார்க்குறேன், புரிய மாட்டேங்க. அப்போ அவருக்கு உடன்பாடு இல்லை, அவருக்கு உடன்பாடு இருக்கலை, மதுரைக்கு கொண்டு போகிறதுல அவருக்கு உடன்பாடே இருக்கலை. ஆனால் அப்போ என்ன அப்படின்னா, சீமான் மேடைகளில் அவர் நல்லா பேசுகிறாரு, ஒரு 5000 பேர் 2000 பேர் அதை கேட்குறாங்கிறப்போ நானே கூட அதுக்கு ஆமாம் அவரை தான் முன்னாடி நிறுத்தி நம்ம ஒருங்கிணைப்போம், நல்லா பேசுகிறாருல்ல அப்படிங்கிற அடிப்படையில் தான் நானும் அதில் ஈடுபடுத்தி கொண்டு சரி மதுரைக்கு போனேன்னா தயக்கத்தோடும் சலிப்போடும் என்னடா இப்படி இருக்கேன்ட்டு நானும் ஒரு கொஞ்சம் பணமெல்லாம் நல்லாவே திரட்டி கொடுத்தேன் அந்த மதுரை மாநாட்டிற்கு. அங்கே போன போது தான் தெரிந்தது, டிப்பிக்கலி ஒரு சினிமா செட்டு போட்டு ஒருத்தரை நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வந்தால் அதுக்கு என்ன செய்வீங்களோ அதுதான் செய்யப்பட்டதே தவிர முள்ளிவாய்க்கால் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற எந்த ஒரு பிரஜையோ உறுதிப்பாடோ எதுவும் அங்கு இருக்கவில்லை, எதுவுமே இருக்கலை. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் அவர் மேடையில் பேசுகிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கு. உயிரை கொடுத்து பேசுகிறாரு, அந்த மக்கள் இப்படி பண்ணிட்டாங்க. பேச்சு எல்லாரையும் பேச முடியலாங்க, பேச்சலன்னா செயலுக்கு வரணும்ல. செயலுக்கு என்ன வந்தது? நீங்கள் செயலுக்கு அந்த மக்களுக்காக ஏதாவது செய்தீங்களா? ஒன்றும் செய்யலைல்ல. என்ன செய்தீங்க? குறைஞ்சது ஒரு 1,25,000 கைம்பெண்கள் ஆனார்கள். இந்த போரினால் கணவனை இழந்து கைம்பெண்களானவர்கள் 1,25,000 தமிழ் பெண்கள்.
15 ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை 70,000 ஆகிருக்கிறது. அப்படின்னா ஒரு ஏறக்குறைய 55,000 பேர் ஒன்றும் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. அந்த 70,000 பேரில் ஒரு 100 பேருக்காவது நீங்கள் ஏதாவது பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுத்தீங்களா? உலகம் முழுசு நீங்க உங்க அரசியலுக்கு, உங்க கட்சி அரசியலே வேணான்னு சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே பகை முரண்பாடுகளால் இந்த களம் நிரம்பி இருக்கிறது. அப்போ ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்குவதுதான் முக்கியம். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், ஏன் பிஜேபி, RSS எல்லாருக்கும் ஒரு குறைந்தபட்ச கருத்தொற்றுமையை அந்த அழிவில் இருந்து மீண்டும் அந்த மக்களை கட்டி எழுப்புவதற்கு என்னென்ன வழிகள் என்று சிந்திப்பதுதான் போருக்கு பிந்தைய ஒரு முயற்சியினுடைய அடிப்படை நோக்காகவும் இலக்காகவும் இருந்திருக்க வேண்டும். அப்படி ஒண்ணுங்க நடக்கலையே, நடந்துதா? அப்ப நீங்களாவது செய்திருக்கணும். முன்னாடி முந்தைய போராளிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எப்படி ஜெர்மானிய தேசத்தை அழிக்கப்பட்ட நாட்சிகளே எஞ்சியிருந்தவர்கள் இணைந்துதான் ஜெர்மானிய தேசத்தை கட்டி எழுப்பினார்கள். அழிக்கப்பட்டதிலிருந்து எஞ்சியவர்கள் தான் ஜப்பானிய தேசத்தை கட்டி எழுப்பினார்கள். அழித்தவர்களோடு அவர்கள் உரையாடினார்கள். அமெரிக்காவுடன் இணைந்துதான் ஜெர்மனி கட்டி எழுப்பப்பட்டது. செய்தவர்கள் பழைய நாட்சிகள். அழித்தவர்களோடு தான் பேசினார்கள். அழித்தவர்களோடு இணைந்து நின்றுதான் மீண்டும் கட்டி எழுப்பி இன்று உலகத்தினுடைய 4வது பொருளாதாரமாக ஜெர்மனியை கொண்டு வந்தார்கள். அழிக்கப்பட்டவர்களில் எஞ்சியவர்கள் தான் ஜப்பானிய பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பி இன்று உலகத்தினுடைய முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு போர் திசை என்பது அது கற்பாறை தன்மை கொண்டது அல்ல. களங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்றைய பகைவர்கள் இன்று நண்பர்கள் ஆவார்கள், இன்றைய நண்பர்கள் நாளை பகைவர்கள் ஆவார்கள். அப்போ நீங்க அந்த அழிவு பேரிடருக்கு பிறகு அந்த மக்களை இருக்கிறவர்களை காத்து எஞ்சியவர்களை ஒன்று திரட்டி அணி திரட்டி சரியான ஒரு வழிநடத்தல் கொடுத்து முதலில் அவர்களை மீண்டும் எழுந்து நிற்பதற்கான தெம்பை தந்து அவர்களை கல்வியிலும் பொருளாதாரத்திலும் கலை பண்பாட்டிலும் 20 வருஷம் நீங்க வளர்த்தெடுத்தீங்கன்னா மீண்டும் ஒரு அறவழியிலோ ஏதோ ஒரு வழியிலோ தங்கள் தேசிய உரிமைக்கான போராட்டத்திற்கு அந்த மக்கள் தயாராவார்கள் இல்லையா? அன்றைக்கு உலகம் பரப்பில் உறுதியாக ஒரு 10,000 போராளிகளாவது இருந்திருப்பார்கள். முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பிறகும் ஒரு 10,000 போராளிகளாவது இருந்திருப்பார்கள். ஒருவர் நம்ப முடியாமல் பிரிந்து பிளவுண்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார். அப்ப நீங்க நான் தான் உரிமை, நான் தான் அதுக்கு பேசுபொருள் என்று நிக்கிறீங்கன்னா எந்த அடிப்படையில் நின்னீங்க? அந்த மதுரையில் அந்த மாநாட்டில் நீங்க பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, அங்க சூழலே ஒரு மாதிரியா இருந்தது அப்படிங்கிறத மணிவண்ணன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்களா? பகிர்ந்துகிட்டோம். அடுத்து அவங்களுடைய முதல் பிரையாரிட்டியே எவ்வளவு வேகமாக என்னை அந்த அமைப்பிலிருந்து விலக்கி வைக்க முடியுமோ அந்த வேலையை தான் அவங்க செய்தாங்க. அதாவது இவங்க திமுகவோட இருக்கிறாங்க, அதனால் அவங்களை நம்ப முடியாது அப்படின்னு எல்லாம் அதுக்கு ஒரு விலக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு அரசியல் கட்சிங்கிறது 10-20 ஆண்டுகள் தந்தை பெரியாரை போல 50 ஆண்டுகள் இயக்கம் நடத்தி விட்டு வந்தால்தான் அது அரசியல் கட்சி. இல்லைன்னா விஜய் அவர்கள் தொடங்குவதற்கும் உங்களுக்கும் வேறு எந்த வேறுபாடும் இல்லை. நீங்கள் சமூக மாற்றத்தெல்லாம் தர முடியாது. சமூக மாற்றம் வேண்டும் என்றால் RSS வேலை செய்தில்லைங்களா, அவங்க ஒரு வகையான ஒரு திசையை காட்டுகிறார்கள். அதற்காக 100 ஆண்டு உழைக்கிறார்கள். 100 ஆண்டு உழைத்த பிறகுதான் 70ஆம் ஆண்டில் தான் அவர்கள் பிஜேபிங்கிற கட்சியையே கொண்டு வராங்க. 70 ஆண்டு காலம் அவங்க ஒரு ஆயத்த பணிகளை செய்திருக்கிறார்கள். செய்துவிட்டு தானே வந்தார்கள். நேரடியா நீங்க அரசியலுக்கு நிக்கணும்னா நீங்க என்ன அந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்காகவும் இனத்துக்காகவும் சிறு வயதிலிருந்தே நீங்கள் தியாகம் செய்து நீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா? நீங்க என்ன அரசியல் தியாகம் உங்களுக்கு பின்னால் இருக்குது? உங்களை பின்னாடி பார்க்கிற போது நீங்கள் ஜெயிலுக்கு கூட்டு போனது கூட பலரை விசாரித்து பார்த்ததில் பல அதிகாரிகளோடு செய்த இன்டர்வியூல அவரை ஒரு ஆளுமையா உருவாக்குவதற்காகத்தான் அவர் ஜெயிலுக்கே கொண்டு போகப்பட்டார். ஜெயிலில் அவருக்கு எந்த குறையும் இருக்கலைன்னு தான் போலீஸ் வட்டாரத்திலே சொல்றாங்க. இன்னைக்கு கூட நீங்க கேட்டு பாருங்க, அன்னைக்கு உயரதிகாரிகளாக இருந்தவர்கள் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போதான் இந்த உலகம் நம்பும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை நம்பும் இல்லை. தியாகம் செய்தவருப்பா தியாகி அப்படின்னு நம்பும் இல்லை. அந்த நம்பிக்கை வருவதற்காகத்தான் அது செய்யப்பட்டது. முற்றிலும் அதாவது அதிர்ச்சியா இருக்கு இந்த தகவல்லாம் கேட்கும் பொழுது. அப்படித்தான் இன்னைக்கு நீங்க 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழீழ விடுதலை போராட்டம் எந்த இடத்துல நிக்குது தமிழ்நாட்டில்? ஆனால் பேசும்போது மேடையில் பேசும்போது அவங்களுக்காக தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறங்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க கொடுத்து எல்லாரையும் பாருங்க சார். VP சிங் அவர்களை எந்த ஆண்டு எனக்கு மறந்துட்டேன். நாங்கள் ஒரு டெலிகேஷனை சந்திச்சப்போ எனக்கு அப்போ புரியல அவர் சொன்னது. ஏன்னா நான் அப்போ இன்னும் ரொம்ப சின்ன வயசு, எனக்கு புரியல. நானும் அந்த டெலிகேஷன்ல இருந்தேன். பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி கூட கூட்டு போற நேரம் நான் ஒரு ஃபைல் தூக்குற ஒரு ஆளாக தான் இருக்கிறேன். அவர் ஆங்கிலத்தில் இஃப் எனிதிங் ஹேஸ் டு ஹேப்பன் ரிகார்டிங் தி ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ தி ப்ரெஷர் ஷுட் கம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அழுத்தம் வந்தால் மட்டும்தான் புதுடில்லி ஈழத்தமிழர் பிரச்சனையில் செயற்படும். அப்ப தமிழ்நாடு எப்படி அதை கொண்டு வர முடியும்? முதன்மை கட்சிகளும் முக்கிய சக்திகளும்
ஒரு களத்தில் நின்றால் மட்டும்தான் புதுடில்லி அதை காது கொடுத்து கவனத்தில் எடுத்து கேட்கும். நீங்க முதன்மை சக்திகள் எல்லாரையும் நீங்க பகையாக்கிட்டீங்க. அவங்க தப்பு பண்ணலையான்னு கேட்டா தப்பு பண்ணாங்க. திமுக தப்பு பண்ணலையான்னு கேட்டா தப்பு பண்ணாங்க. அதிமுக தப்பு பண்ணலையா, ஜெயலலிதா தப்பு பண்ணல, தப்பு பண்ணாங்க. ஆனா அவங்க ஒரு மாநில அரசால என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் சும்மா இந்த ஒரு மருந்து அனுப்பல, ஒரு மருந்து அனுப்புனா கூட அது ஒன்றிய அரசு முடிவு பண்ணாதான். அதெல்லாம் இனத்துக்காக, அப்புறம் ஏன் இனத்துக்காக கிளைம் வைக்கிறீங்க நீங்க? அதுல எல்லாம் நீங்க திமுகவை அதிமுக டிஃபெண்ட் பண்ண வராதீங்க. நீங்க தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் சொல்லித்தானே அரசியலை வளர்த்தீங்க. ஆமாவா இல்லையா சார்? ஆனால் அந்த 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 முட்டு கொடுத்தலுக்கு வராதிங்க. அவங்க என்ன பண்ணியிருக்க முடியும், இந்த கேள்விக்கெல்லாம் வராதிங்க. பண்ணது தப்பு. பெரிய 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 அமைப்புகள் அந்த ஒரு ஒரு பணிவு இருக்கணும், துணிவும் இருக்கணும். ஐ டிட் அ மிஸ்டேக், ஆமா நான் தப்பு பண்ணேன், ஒத்து ஆமா அந்த இடத்துல நாங்க தப்பு பண்ணோம், அதுக்கு நாங்க பரிகாரம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த 15 ஆண்டுகள் திமுக செயல்பட்டோம்னா இன்னைக்கு அவங்கள போற்றி உச்சத்தில் வச்சிருக்கலாம். ஆமா அந்த முள்ளிவாய்க்கால் டைம்ல நாங்க ஒரு தப்பு பண்ணோம், ஆனா அந்த அரசியல் தீர்வுக்காக நாங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம திமுக இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் நம்ம போற்றி பாராட்டி இருக்கலாம். இன்னைக்கும் அந்த கட்சியை நம்ம விட்டு கொடுக்காம டிஃபெண்ட் பண்றதுக்காரன் 2 முறை ஆட்சியை இழந்தாங்க. இந்த போராட்டத்தை மக்கள் மயப்படுத்தியதிலும் தமிழகத்தினுடைய ஆதரவை திரட்டி ஒரு ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்ததிலும் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் மிக மிக முக்கிய பங்கு உண்டு. எத்தனை திமுக தொண்டர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எத்தனை பெரியாரிய தொண்டர்கள் தங்கள் வாழ்க்கையை இந்த போராட்டத்திற்காக இழந்திருக்கிறார்கள் இல்லையா? அந்த மரியாதை நிமித்தம் தான் இன்றும் நாம் நின்று வாதாடுகிறோமே தவிர, முள்ளிவாய்க்கால் தருணத்தில் அவர்கள் செய்தது அந்த பொறுப்பு துறத்தல்னு சொல்றோம்ல, அந்த பொறுப்பை துறந்து விட்டு, ஏன்னா புதுடில்லி அதிகாரம் என்பதும் அந்த அதிகாரம் அவர்களுக்கு பெரிதாகப்பட்டது, அதனால் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் பெரிதாகப்பட்டது, செய்யலை. இப்போ எங்கள் சர்ச்சிலேயே கூட சர்ச்சு 12, 13, 14, 15 நூற்றாண்டுகளில் செய்த பெரும் கொடுமைகள் தவறுகளுக்கு இன்னைக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குதா இல்லையா? நாங்கள் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்காக நாங்கள் இந்த சமூகத்திடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு கேட்கிற துணிவு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கணும். ஆனால் தயவு செய்தோ நம்ம திமுக சில தருணங்கள் முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க, ஏதோ அங்கே அகதி மக்களுக்கு இப்போ ஒரு 10 பேருக்கு நீங்கள் காலேஜில் இடம் வாங்கி கொடுத்தாச்சுன்னா, அல்லது ஒரு 100, 1000 வீடு கட்டி கொடுத்தாச்சுன்னா ஈழ பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. தப்பு. நீங்கள் தமிழ் மொழி தமிழ் இனம் சார்ந்த அந்த ஒரு, ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த கட்டம் என்பது 3 திசையில தான் போகும். ஒன்று பெரியாரியம், இன்னொன்று RSS பாசிசம், இன்னொன்று தமிழ் தேசியம். இந்த 3 திசைகளில் தான் தமிழக அரசியல் இயங்கும். அப்படி இயங்குகின்ற பொழுது தமிழ் தேசியத்திலிருந்து நீங்கள் அந்நியப்பட்டு போவீர்கள். இந்த பிரச்சனையை நீங்கள் ஒதுங்கி நின்று ஏதோ அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா போதும், கொஞ்சம் அரிசி அனுப்பி கொடுத்தா போதும், கொஞ்சம் பேருக்கு நம்ம எஜுகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தலாம் போதும். அடிப்படை பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த கேள்வி அவங்கள்ட்ட நம்ம கேட்கணுமா இல்லையா? பொது சமூகத்தில் இந்த கேள்வி அதுக்காக தான் நான் சொல்றேன். ஆனால் அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனமோ அல்லது இந்த சப்பக்கட்டு கட்டுறாங்கல்ல, என்னதான் நாங்க பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு, குறைஞ்சபட்சம் இன்னொரு முறை ஆட்சியை விட்டுருப்பீங்கன்னா அதை விட மிக பெரும்பான்மையோடு தமிழ் மக்கள் மீண்டும் உங்களை ஆட்சியில் அமர்த்தி இருப்பார்கள் இல்லையா? அதை அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. நாம் தமிழர்களை விமர்சிக்கலாம் என்றால் திமுகவை விமர்சிக்கலாம். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய பிரச்சாரத்தில் பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க தமிழ் தந்தை பெரியார் மேடையில் தான் முதல்ல பெரியார் மேடையில் வந்தாங்க. அந்த கட்சி ஒரு ஈழத்தமிழ் எழுச்சி, முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இங்கே நிகழ்ந்திருக்க வேண்டிய மிகப்பெரிய எழுச்சியை நீர்த்து போக செய்வதற்காக கண்டெடுக்கப்பட்ட தலைமை, ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சி. ஆனால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது கருவிலேயே குற்றமாக பிறந்த ஒரு இயக்கம், கட்சி. நான் அந்த நாம் தமிழர் பிள்ளைகளையோ தம்பிகளையோ குறை சொல்லவே இல்லை. அவங்க தெரியாமல் அந்த தமிழ் உணர்வு பற்றி இருப்பதால் அதுக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க. தாய்ப்பாலில் நஞ்சு, தாய்ப்பாலிலேயே நஞ்சாக பிறந்த ஒரு இயக்கம். இதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நான் அந்த நேரத்தில் இருந்தவன், எல்லாவற்றையும் நான் பார்த்தவன், அருகில் நின்று என்ன நடக்குங்கிறத டீகோட் பண்ணி பார்த்ததுனால நான் உறுதியாக சொல்கிறேன், அது கருவில் குற்றமாக தாய்ப்பாலில் நஞ்சாக பிறந்த ஒரு 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 இயக்கம். அதனால் அதன் வழியாக எனக்கு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி தான் வெளிப்படையாக இன்னைக்கு யார் முதல் எதிரிங்க நமக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யார்? புதுடில்லி அதிகாரம் என்கின்ற அமைப்பு தானே இல்லையா? இந்த அதிகாரம் என்பது சனாதன அமைப்பு. அவர் சொல்கிறபடி தானே அவர் இன்னைக்கு, அவரும் ஹெச்ராஜாவே பெரியாருங்கிறார். அவர் அந்த போராட்ட காலத்திலேயே குருமூர்த்தி வகைராக்கிலே அவர் சந்திச்சாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுங்க. நீங்க இப்போ அண்மையில ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. யார? குருமூர்த்தியா? கேளுங்க. இல்லை, அல்ல கடந்த தேர்தலின் போது அவர் இந்திய ஐபி பொறுப்பாளரையும், இன்டெலிஜென்ஸ் பியூரோ பொறுப்பாளரையும், சிடி ரவிங்கிற RSSனுடைய முகவரையும் சந்திச்சாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுங்களேன். நம்ம ஓப்பனாக தானே பேசுகிறோம், கேளுங்களேன். யாரால் அவர் வழிநடத்தப்படும்? அப்போது
பிரச்சனைங்கிறது பெரியாரியத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமா பிரச்சனை? ஈழ விடுதலை போராட்டத்தை வளர்த்ததோ, இங்கு அடைகாத்து வளர்த்ததோ, அத்தனை இன்னல்களையும் இடர்களையும் தாங்கி கொண்டது பெரியாரிய தோழர்களும் தமிழ் தேசிய தொண்டர்களும் தானே. அத்தனை துன்பங்களையும் தாங்கி கொண்டார்கள். இன்னைக்கு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கல்ல. தமிழ் உணர்வு கொண்ட அந்த தாம் தமிழர் கூடாரத்தில் இருக்கிற பிள்ளைகளும் நானும் தமிழ் உணர்வு கொண்டவர்கள் தானே நாம் இன்றைக்கு அடித்துக் கொள்கிறோம். இந்த அழிவுக்கு காரணமான MK நாராயணனோ அல்லது நிருபமா ராவோ அல்லது புதுடில்லியினுடைய அதிகார வர்க்கமோ அதையெல்லாம் அவ்வளவு அழித்து முடிகின்றவரை அப்படி ஒரு வரிந்து கட்டி கொண்டு பரப்புரை நடத்திய அவங்கெல்லாம் அப்படி எலிட்டா தான் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து உங்களால் சொல்லக்கூட முடியலல்ல. இந்த போராட்டத்திற்கு எதிராக அழிக்க வேண்டும் என்கின்ற உலக கருத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு உண்டுன்னு உங்களால் வாயை திறந்து சொல்ல முடியுதா? திமுகவை அப்படி பெரியாரை விமர்சிக்கிறீங்களே, அல்லது இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த அதிகார வர்க்கத்தை உங்களால் பேச முடியுதா? அதுலேயே தெரியல நீங்கள் யாருன்ட்டு. ஒரு கேள்வி பதில் ஒன்றும் ஒரு பின்புலமும் இல்லாத என்னாலே பேச முடியுதில்ல, என்ன வேணாலும் வரட்டும்னு பேச முடியுதில்ல. அது எவ்வளோ பெரிய அதிகார வலைப்பின்னல்ங்கிறது எனக்கு தெரியும். அவங்களால என்னென்ன சங்கடங்கள் எனக்கு தர முடியுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அவங்களால் பேச முடியலல்ல. உண்மையில் யார் உங்களை அழித்தார்களோ அவர்களை பேச முடியல. ஆனால் அவர்களினுடைய அஜெண்டா நமக்குள்ள சண்டை. இப்போ அப்படித்தானே போடுறோம். இப்போ நமக்குள்ளே அடி அடி என்று அடித்து நீர்த்து போய் ஒன்றும் இல்லாமல் போகிற வேலையை அவங்க கரெக்டாக செட் பண்ணுறாங்க, இவங்க செய்கிறாங்க. பட் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்குது. எவ்வளோ நாள் தான் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும்? என்னை எதிர்க்கலாம், ஆனால் நான் எடுக்கிற அரசியலை தவிர்க்க முடியாதுங்கிற. தமிழ் தேசியம் சங்க காலத்திலிருந்து இருக்கிறது, வள்ளுவர் காலத்தில் இருக்கிறது, வள்ளலார் காலத்திலிருந்து இருக்கிறது, மாப்போசி காலத்திலிருந்து இருக்கிறது, பெருஞ்சித்தினார் காலத்தில், அயோத்திதாசர் காலத்திலிருந்து இருக்கிறது. அந்த அரசியல் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது, இருக்கத்தான் செய்யும். உங்களால் அல்ல. நீங்கள் அதற்குள் அதனுடைய முன் பாய்ச்சலை இடைமறித்தல் செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி இன்னைக்கு இப்படி தான் இருக்குன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெளியேறாங்க. இன்னொரு 10 ஆண்டுகள் ஆகிற போது தமிழ் தேசியம் என்றாலே யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. இப்படி தான் ஏமாற்றுவாங்க போல இருக்கு. யார் பக்கத்தில் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போகிறாருங்கிறீங்க. அந்த அளவுக்கு கொண்டு போகிறார். இல்லை, இங்கே இப்போ நீங்கள் பேசும்போது அந்த VP சிங் சொன்னார், தமிழகத்துலேருந்து ஒரு வலுவான குரல் வந்தால் தான் நம்ம அங்கே டெல்லி கண் அசையும், டெல்லி குரல் கொடுக்கும், அப்போ தான் அங்கே ஈழத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்கல்ல. இப்போ அவர் அதானே வராரு. இங்கே தமிழகத்தில் நாம் ஒரு வலுவான ஒரு ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி வச்சு அமைச்சிட்டா அங்கே நம்ம கை காட்டினது வந்துட போகுது. அதாவது அந்த பானையை மோர் பானையை தலையில் வச்சுட்டு இந்த மோரை விற்றுட்டு நான் ஒரு 2 பசுமாடு வாங்குவேன். அந்த 2 பசுமாடு வாங்கினா இன்னும் நிறைய பால் கறக்கலாம். இன்னும் நிறைய பால் கறந்து நான் 10 பசுமாடு வாங்குவேன். அப்புறம் 100 பசுமாடு வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு பசுமாடு கலைய போக அந்த கனவுல கலைஞ்சு இருந்த மோரும் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சான். இவர் இவர் ஆட்சியை பிடிப்பார். ஆட்சியை பிடிச்ச பிறகு இனி ஈழத்துக்கு அவர் தீர்வு காணுவார். அப்போ அவருக்கும் இதெல்லாம் நடக்கிற விஷயங்களா? ஈரோட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க, BJP ஓட்டும் நாம் தமிழர் ஓட்டும் மட்டும்தான் விழுந்திருக்குது அவருக்கு. மொத்தம் ஒரு 17 வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரிசல்ட்டை பார்க்கல. இது தாண்டி எங்கே நீங்கள் போக போகிறீங்க? அப்போ ஈழத்துக்கான இங்கே என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அதுக்கு பிறகு ஒரு பொறுப்பான, பண்பான, பக்குவமான ஒரு கூட்டு தலைமை ஒன்று ஆவேசங்களால் மட்டுமே நாம் போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடத்த முடியாது. அப்படி ஆவேசங்களால் நடத்த வேண்டும் என்றால் ஒரு ஆயுதம் தாங்கிய போருக்கு நம்ம போகணும், அழிஞ்சிருக்கணும், அழிய தயாராக இருக்கணும். பட் அது ஆப்ஷனே இல்லை. இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களாலேயே செய்ய முடியாததை அப்படி அது ஒரு ஆப்ஷன் இல்லை. உலகம் அதை விடாது. எனவே அது திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து குறைந்தபட்ச ஒரு அரசியல் தீர்வு அதை நோக்கி நகர்த்தி விட்டு அதிலிருந்து படிப்படியாக அந்த மக்களை வழிநடத்துவது தான் பொறுப்பான போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தது. நான் போகிறத இந்த மாதிரி குறை சொல்கிறது பைத்தியகாரத்தனம். ஒன்றா இவனை பிஜேபி இயக்குது, இவன் வந்துட்டா பிஜேபி வந்துடுவான், இவன் வந்துட்டு RS வந்துடுவான்னு ஒரு பைத்தியகாரத்தனமான வாதத்தை வைக்கிறாங்க. நீங்கள் அந்த கொடியை சுவீகரிச்சிங்க, அந்த நினைவுகளை சுவீகரிச்சிங்க, உங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்க முடியும். உங்களுடைய முதலீடு எதை முதலீடாக செய்தீர்கள்? இந்த போராளிகளினுடைய தியாகங்களை முதலீடாக வைத்துத்தானே ஒரு போராட்டத்தினுடைய தியாகங்களை ஒரு கேவலமான வாக்கு அரசியலாக மாற்றி அந்த வாக்கு அரசியலையும் எவ்வளவு பணப்பேரங்கள் நடந்துங்கிறது நாம் உங்களுக்கு தெரியும். நான் பாலிடிக்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு ஒவ்வொரு மேடையாக பேசுவதற்கு அதிமுக காசு கொடுத்தா இல்லையான்னு கேளுங்க. நிரூபிக்க முடியுமாங்கிறார். ஆமாம், நிரூபிக்க முடியுங்க. அவர் ஒரு டெஃபமேஷன் போடட்டும், அப்போ இதெல்லாம் பேசலாம். சேலஞ்ச் பண்ணுறேன். நான் ஒரு டெஃபமேஷன் போடட்டும், சேலஞ்ச் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம்
எங்கெங்கெல்லாம் எந்த இதுலெல்லாம் அவர் இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்ட தியாகத்தை, ஒரு கேவலமான தேர்தல் அரசியல், அவர் இயக்கத்தை நடக்கிறதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறாரு. நீங்கள் இதை பற்றி பேசி ரொம்ப 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 சலிப்பாகுதுங்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஏன் இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறேன்னா, மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்து குறைந்தபட்சம் உலகத்திலையும் தமிழர்களுடைய ஒற்றுமை வரவில்லை. இயக்கமும் தன்னை ஒரு வடிவமைப்பு செய்து கொண்டு ஒரு அமைதி வழியிலும் மர வழியிலும் உலகத்தோடு ஒரு ஒழுங்கை செய்வது போல தெரியவில்லை. குறைந்தபட்சம் 13வது சட்ட திருத்தமாவது அந்த மக்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவும் இருக்கும் என்றால் அதையும் இந்தியா இப்பொழுது பேசுவதில்லை. அந்த இடத்துல நிற்கிற நேரம் தான் எனக்கு அவ்வளவு ஒரு சனாதனம் நினைத்ததை செய்து முடித்து விட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாம் தான் பகைவர்களாகி நிற்கிறோம். நமக்குள்ள அவங்க ஈழத்தையும் அழிச்சாங்க, ஈழத்துக்கு பிந்தைய அரசியலையும் அழிச்சாங்க, நம்பிக்கைகளையும் அழித்திருக்கிறார்கள். இவருக்கு ஒரு தேர்தல் அரசியல் நடக்குது. எப்பவுமே ஒரு 5% ஒரு 7% ஓட்டு உங்களுக்குன்னா, எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வேல்யூ ஒரு 300-200 கோடி இருக்குங்க. ஏதாவது ஒரு கட்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு கட்சிக்கு அதிமுகவோடு கூட்டணி சேராமல் இருப்பதற்கு 500 கோடி கொடுத்தாங்க. யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அதிமுகவோட சேராமல் இருக்கிறதுக்கு 500 கோடி, பிஜேபியோட சேர்றதுக்கு 300 கோடி, 800 கோடி ரூபா ஒரு எலெக்ஷனில் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இந்த 5-6-7% ஓட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் வேல்யூ. அப்படி தான் இன்னைக்கு அரசியல் நடக்குது. அதனால் நீங்கள் இவங்க ஏதோ ஆட்சியை பிடிச்செல்லாம் மாற்றம்லாம் வராது. உங்களுக்கு இது ஒரு இந்த அரசியல் களத்தில் ஒரு ரெவென்யூ பேஸ்ட் ஒரு ஒழுங்கு, அவ்வளோதான். உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு என்றாவது ஒரு நாள் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, ஈழம் மலரும் அப்படின்னு. அந்த நம்பிக்கையை நாமும் வச்சிருப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.